எட்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 6.5 ஒன்றாவது கணக்கு sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1/1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு. இது எப்படி எழுதணும்? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1/1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதணும்? tan தீட்டாவை sin தீட்டாவை cos தீட்டா எழுதலாம். tan ஸ்கொயர் தீட்டாவை sin ஸ்கொயர் தீட்டாவை cos ஸ்கொயர் தீட்டா எழுதலாம். அதை எழுதியாச்சு. அடுத்து sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 இந்த ரெண்டே கூட்டணும். பகுதியில் 1 இருக்குது. அப்போ பகுதி ரெண்டே மீச்சியமா எடுக்கணும். 1க்கும் cos ஸ்கொயர் தீட்டாக்கும் மீச்சியமா cos ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ரெண்டு புறமும் பகுதியில் cos ஸ்கொயர் தீட்டா கொண்டு வரணும். இங்க 1 தான் இருக்குது. அப்போ தொகுதியும் பகுதியும் cos ஸ்கொயர் தீட்டாவால பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? இங்க cos ஸ்கொயர் தீட்டா வந்துரும். அடுத்து பிளஸ் இங்க cos ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ தொகுதியை அப்படியே போடு. அடுத்து sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1/cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா என்ன? ஃபார்முலா 1. அப்போ அந்த 1 பிரதியிடு பை cos ஸ்கொயர் தீட்டா. அடுத்து sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1/1/cos ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதணும்? 1/1/cos ஸ்கொயர் தீட்டாவை தொகுதியில் உள்ள 1 அப்படியே போட்டுட்டு பகுதியை வந்து தலைகீழா மாற்றணும். 1/cos ஸ்கொயர் தீட்டாவோட தலைகீழி cos ஸ்கொயர் தீட்டா பை 1 இந்த ரெண்டே பெருக்கணும். அதாவது தொகுதியும் பெருக்கினா என்ன வரும்? cos ஸ்கொயர் தீட்டா. அதை பிரதிட்டாச்சு. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா என்ன? 1. ஆன்சர் 1. ஆவண்ணா.